ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க அக்கரை கள்ளிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற சஞ்சீவராய பெருமாள் கோயில் வந்திருக்கிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஏகாதசி அப்படிங்கிறனால இன்றைக்கி அந்த கோயில் வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலையில் முதல்ல நம்ம தரிசிக்கிறது கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் குகை அப்படிங்கிற இடத்துல கொங்கண சித்தரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போனோம்னா இங்கே 9 நவகிரகங்களும் இருக்குது. நவகிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொன்றும் பக்கத்தில் இல்லாமல் ஒவ்வொரு திசையை நோக்கி தனிப்பட்ட முறையில் தனித்தனி இடத்துல இருக்குது. ஸோ நவகிரக கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பிரம்மாவை வணங்கிட்டு நம்ம நவகிரகங்களை தரிசனம் பண்ண போகலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பிரம்மாவோட கோயில். ஸோ முதல்ல பிரம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு, இது ஒரு அழகான மலைப்பகுதி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் அங்கிருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே நடந்து போனோம் அப்படின்னா முதல்ல சூரியன் பகவானை நம்ம வணங்கிக்கலாம். அடுத்து அதற்கு நேர் எதில் இருக்கிற சந்திர பகவானையும் நம்ம வணங்கிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்கன்னா செவ்வாய் பகவானை வணங்கிட்டு கொஞ்சம் மேலேறி அப்படியே நம்ம நடந்து போனோம்னா நல்ல இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். வர்ற வழியில் குரு பகவான் இருக்கார். ஸோ குரு பகவானையும் வணங்கிட்டு இன்னும் அப்படியே மலைக்கு மேலே நம்ம இன்னும் முன்னேறி போனோம்னா அங்கே சுக்கிர பகவான் இருப்பார். ஸோ சுக்கிர பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு இந்த இயற்கை சூழ்ந்த மலையில் அப்படியே இன்னும் மேலே போனீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருப்பார். ஸோ அவரையும் மனதார தரிசனம் செய்துட்டு, இன்றைக்கி ஒரு ஏகாதசி நாள், ஸோ அவரையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கிட்டு நம்ம அப்படியே மலை ஏற வேண்டியதான். மலை ஏறினீங்கன்னா மேலே உக்கர நரசிம்மர் இருப்பார். ஸோ உக்கர நரசிம்மரை பார்க்குறக்கே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கீழே ராகு பகவான் இருப்பார். முதல்ல அவரை வணங்கிடுவோம். ராகு பகவானை வணங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான காட்சி. பின்னாடி தெரிகிறது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான வியூ பாயிண்ட், மன அமைதியாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உக்கிர நரசிம்மரை நம்ம வணங்கலாம். அவரை சாந்திப்படுத்துகிற விதமாக அவருக்கு நேர் எதில் சரபேஸ்வரர் இருப்பார். ஸோ உக்கிர நரசிம்மரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சரபேஸ்வரர் ஆப்போசிட்டில் இருப்பார். அவரையும் மனதார தரிசனம் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொஞ்சம் மலையிலிருந்து மேல் நோக்கி போனோம்னா இங்கே கேது பகவான் இருப்பார். ஸோ ஞானம் கொடுக்குறவர். அவரையும் வழிபட்டுட்டு இன்னும் மலையோட உச்சிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட்டோடு சேர்த்து அங்கே மேலே ராமானுஜர் இருக்கார். ஸோ அவரையும் மனதார தரிசனம் செஞ்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்முடைய சஞ்சீவராய பெருமாள் வெங்கடாஜலபதியும் நம்ம தரிசனம் பண்ணலாம். திருப்பதியில் இருப்பது போலவே மிகப்பெரிய சிலை உருவம் கொண்ட வெங்கடாஜலபதி திருப்பதி போலவே இருக்கிறார். ஓம் நமோ நாராயணா.